எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரவேல் வீட்டாருக்கு விடுகதையின் வடிவில் உவமை ஒன்று கூறு. நீ சொல். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நீண்ட பல வண்ண இறகுகள் கொண்ட பரந்த இறக்கைகளை உடைய பெரிய கழுகு ஒன்று லெபனோனுக்கு வந்து கேதுரு மரம் ஒன்றின் உச்சியில் அமர்ந்தது. அது அம்மரத்தின் உச்சி கொழுந்து ஒன்றை கொய்து ஒரு வாணிப நாட்டிற்கு கொண்டு வந்து வணிகர் நகரொன்றில் அதை வைத்தது. பின் அந்நாட்டின் விதைகளில் ஒன்றை எடுத்து வந்து வளமிகு வயலில் விதைத்து அதன் நாற்றை நீர்மிகு நிலத்தில் கருத்தாய் நட்டது. அது துளிர்த்து தாழ்ந்து படரும் திராட்சை கொடியாயிற்று. அதன் கிளைகள் அக்கழுகுக்கு நேர்மேலே வளர்ந்தன, வேர்களோ அதற்கு நேர்கீழே படர்ந்தன. இவ்வாறு அது திராட்சை கொடியாகி கொப்புகளை விட்டு கிளைகளை பரப்பியது. ஆனால் பரந்த இறக்கைகளும் மிகுந்த இறகுகளும் கொண்ட வேறொரு கழுகும் இருந்தது. இந்த திராட்சை கொடி நீர் பெற வேண்டி தான் நடப்பட்டிருந்த நிலப்பரப்புக்கு அப்பால் இருந்த அக்கழுகை நோக்கி தன் வேர்களை ஓடச் செய்தது. தன் கிளைகளையும் அதன் பக்கமாக திருப்பிற்று. கிளை பரப்பி கனி கொடுக்கும் சிறந்த ஒரு திராட்சை கொடியாய் விளங்கும் பொருட்டன்றோ செழிப்பு நிலத்தில் இது நடப்பட்டது. நீ சொல். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். இது செழிக்குமா? இதனை வேரோடு பிடுங்கி இதன் பல குலைகளை கொய்துவிட துளிர்த்த இதன் இலைகளெல்லாம் வாடி வதங்கி இது பட்டு போகாதா? இதனை வேரோடு பிடுங்கி எறிய மிகுந்த கைவன்மையோ மக்கள் திரளோ வேண்டியதில்லை. இது வேறிடத்தில் நடப்பட்டாலும் செழிக்குமா? கீழே காற்று இதன் மேல் வீசும்போது இது முற்றிலும் வாடிவிடாதா? இது முளைவிட்ட பாத்தியிலேயே உலர்ந்து போகுமே. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. அந்த கலக வீட்டாரிடம் நீ சொல். இவை யாவும் எதை குறிக்கின்றன என்று உங்களுக்கு தெரியாதா? பாபிலோனின் மன்னன் எருசலேமுக்கு வந்து அதன் அரசனையும் அதன் உயர்குடி மக்களையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு வந்துள்ளான். பின்னர் அவன் அரச மரபில் தோன்றிய ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனுடன் உடன்படிக்கை செய்து அவனிடம் உறுதிமொழி வாங்கி கொண்டான். நாட்டின் தலைவர்களையும் சிறைப்பிடித்து சென்றான். குடிமக்கள் கிளர்ந்தெழாமல் பணிந்திருப்பதற்காகவும் உடன்படிக்கையை கடைபிடிப்பதன் மூலமே அவர்கள் பிழைத்திருக்க இயலும் என்பதற்காகவும் அவன் இவ்வாறு செய்தான். அந்த அரச மரபின் அவனுக்கு எதிராக கிளர்ந்து குதிரைகளையும் திரளான படையையும் தனக்கு கொடுக்க வேண்டுமென்று எகிப்துக்கு தூதர்களை அனுப்பினான். இவன் வெற்றி பெற முடியுமா? இவன் தப்ப இயலுமா? உடன்படிக்கையை முறிக்கும் இத்தகையவன் தப்பவே முடியாது. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. என்மேல் ஆணை. தன்னை அரசனாக்கிய மாமன்னனுக்கு அளித்த வாக்குறுதியை புறக்கணித்து அவனுடன் செய்த உடன்படிக்கையை முறித்த இவன் பாபிலோன் நகருக்குள்ளேயே சாவான். மண்மேடு எழுப்பப்பட்டு கொத்தளம் கட்டப்பட்டு பலர் வீழ்த்தப்பட இருக்கும் நிலையில் பெரிய படையும் திரளான வீரரும் கொண்ட பார்வோன் இவனுக்கு துணை செய்ய வரப்போவதில்லை. உடன்படிக்கையை முறிப்பதற்காக வாக்குறுதியை இவன் புறக்கணித்துள்ளான். கைமேல் அடித்து வாக்களித்திருந்தும் இவ்வாறு செய்துள்ளான். இவன் தப்பவே முடியாது. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். என்மேல் ஆணை. எனக்கு அளித்திருந்த வாக்குறுதியை அவன் புறக்கணித்ததையும் என் உடன்படிக்கையை முறித்ததையும் அவன் தலைமேலேயே சுமத்துவேன். நான் என் வலையை அவன் மீது வீச அவன் என் கண்ணியில் சிக்குவான். நான் அவனை பாபிலோனுக்கு கொண்டு வந்து எனக்கு எதிராய் அவன் செய்த துரோகத்துக்காக அங்கே அவனுக்கு தீர்ப்பு வழங்குவேன். அவனுடைய படை வீரர்களுள் அவனுடன் தப்பியோடியவரும் யாவரும் வாளால் வீழ்வர்.
எஞ்சியோர் எத்திக்கிலும் சிதறடிக்கப்படுவர். அப்போது இதை உரைத்தது ஆண்டவராகிய நானே என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். இளங்கொழுந்து ஒன்றை அதன் நுனி கொம்புகளிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்ததொரு மலை மேல் நான் நடுவேன். இஸ்ரவேலின் மலையுச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளைத்து கனி தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக கொள்ளும். அதன் கிளைகளின் நிழல்களில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலரச் செய்து உலர்ந்த மரத்தை தழைக்கச் செய்துள்ளேன் என்றும் அப்போது வயல்வெளி மரங்களெல்லாம் அறிந்து கொள்ளும். ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன், நான் செய்து காட்டுவேன்.